வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவன் துஷாரா vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூளை வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மூணு ஆட்டு தலை எடுத்ததோட மூளை எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பரு, மூளை இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். அடுத்து நம்ம வேணும்னா முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி முட்டை சேர்த்து தான் செய்ய போகிறோம். ஒரு 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த மூளை வறுவல் வந்து நிறைய கிடைக்கும், நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் முட்டை போடுறது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முட்டை போட்டதுக்கப்புறம் உப்பும் கொஞ்சம் அதிலேயே போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உப்பும் அதில் சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து பீட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது மூளை வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம வந்து வடை சட்டி வச்சுக்கலாம். வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம எல்லாமே ஒன்றா கலந்து வச்சுருக்கோம்ல, மூளை, முட்டை, மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதான். நம்ம வந்து அந்த பதம் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி அடிப்பிடிச்ச ஸ்மெல் அடிச்சிடும். நம்ம கொஞ்ச நேரம் அது வேகணும் இல்லைங்களா, அந்த முட்டை மூளை எல்லாம் வேகணும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்களா, ஒரு மாதிரி நல்ல கெட்டி பதம் வந்திருக்குல்ல. நம்மளுக்கு இந்த டயத்தில் நம்ம வேணும்னா மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் இருக்காமல் இருக்கிறதுக்கு வேணும்னா மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா இதை அப்படியே மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான், மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை இறக்கி சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.